All glory to God the Father, God the Son, God the Holy Spirit. Amen. எல்லா துதியும் மகிமையும் கனமும் ஞானமும் வல்லமையும் பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியினருக்கும் உண்டாவதாக. Amen. Praise the Lord and good evening, my dear brothers and sisters in Christ. God bless you all. We welcome you all in the name of our Lord and Savior Jesus Christ for this evening lockdown family prayer fellowship. On behalf of Deliverance Ministry and Deliverance Prayer House, we welcome you all. கிறிஸ்துவுக்குள் அன்பா இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மாலை பொதுமுடக்க குடும்ப ஆராதனை ஜெப கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறோம். விடுதலை ஊழியத்தின் சார்பிலேயும் விடுதலை ஜெப வீட்டின் சார்பிலேயும் நடத்தப்படுகிற இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தால் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து வரவேற்கிறோம். It's a good day, a special day. God has added one more day in our life. ஒரு அருமையான நாள். கர்த்தர் நம்முடைய சரீரத்திலே இன்னும் ஒரு நாள் வாழும்படியாக சுவாசத்தை கொடுத்து உயிர் அழைத்திருக்கிறார். நன்றி செலுத்துகிறேன், துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். It's a bright day and it's a special day. God has given such a wonderful, blessed day. May God bless this day. இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக ஆராதனை நாம் செலவிடும்படியாக கர்த்தர் பிரியப்பட்டு நம்மளை சேர்த்திருக்கிறார். இன்னும் வர தலைப்பட்டிருக்கிறவர்கள் கர்த்தர் அழைத்து கொண்டு வருவாராக. People who have to come and attend and get the God's blessings, may God lead them and guide them. Amen. நான் மத்தியில் இருக்கிற சுவிசேஷகி வாட்சன் அவர்கள் முன் வந்து ஜெபித்து ஆரம்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். I request Evangelist Sister Watson to come forward and to lead us all in prayer and to start this meeting and to hand over to us. எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆண்டவரே இரவு வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் தொடங்கி இந்த நாள் முடிவு வரையிலும் எங்களோடு கூட இருந்தீர். இந்த மாதம் ஆண்டவரே 13 நாட்களை நாங்கள் கடந்து வரும்படியாய் கர்த்தர் செய்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எம்மட்டும் காத்த இமானுவேலாய் எபினேசராய் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தடைகள் எல்லாவற்றையும் எடுத்து போடும். எந்த விதமான இன்டர்நெட் பிரச்சனையோ மின்சார தடைகளோ எதுவும் இல்லாதபடி கர்த்தர் காத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து வர வேண்டிய பிள்ளைகளை துரிதமாய் சீக்கிரமாய் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை நடத்தும், பாடுகிற பாடல்கள், சாட்சிகள், சத்தியங்கள் எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதா. Hallelujah. Amen. Amen. எல்லாருக்கும் தெரிந்த கவி முதல் பாடல் வல்லமையுண்டு என்ற கவியை நாம் பாடி மகிமையோட தேவனை தரிசித்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். Let's sing and glorify God with the usual chorus that we always sing. There is power. Let's sing and praise Him and glorify Him. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. There is power, power, wonder-working power in the blood of the Lamb. There is power, power, wonder-working power in the precious blood of the Lamb. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே ரத்தத்தால். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால். தேவனுடைய பெரிதான இரக்கத்திற்கு பெரிதான கிருபைக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank God for His mercy and for His grace that He has on us. Amen. Hallelujah. Amen. முதல் பாடல்
ஒரு தமிழ் பாடல், தெரிந்த பாடல் சேர்ந்து என்னோடு பாடும்படியாய் அன்போடு அழைக்கிறேன். It's a first song. It's a Tamil song. Let's sing and glorify God and magnify His name together. உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து நீர் எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்,
உம்மையே ஆராதிப்பே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. ஆவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்மோடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்பேன். Hallelujah. Amen. Amen. Today's responsible psalm is taken from the book of Psalms chapter 7 verse 1 to 9. Please read and get the God's blessings for you and your family. இந்த நாளுக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிற மாறி மாறி வாசிக்க முடிய இருக்கிற சங்கீதங்கள் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 1-9 வசனங்கள் முடிய எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். O Lord my God, in thee do I take refuge. Save me from all my pursuers and deliver me, lest like a lion they rend me, dragging me away with none to rescue. O Lord my God, if I have done this, if there is wrong in my hands, if I have requited my friend with evil or plundered my enemy without cause, let the enemy pursue me and overtake me, and let him trample my life to the ground and lay my soul in the dust. Arise, O Lord, in thy anger. Lift thyself up against the fury of my enemies. Awake, O my God, thou hast appointed a judgment. Let the assembly of the peoples be gathered about thee, and over it take thy seat on high. The Lord judges the peoples. Judge me, O Lord, according to my righteousness and according to the integrity that is in me. O let the evil of the wicked come to an end. But establish thou the righteous, thou who triest the minds and hearts, thou righteous Lord God. Amen. Amen. Glory be to God. May God bless the wonderful, blessed word, and may God bless the family who happen to read it with the purest of blessings that they require in their life in the path of righteousness. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இதை வாசித்த அருமையான குடும்பத்தாரை தேவன் இன்னும் அதிகமாய் தெரிந்து கொண்டபடினாலே உண்மையும் உத்தமமாக இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் கொடுத்து இன்னும் பாதுகாத்து பராமரிப்பாராக. ஆமென்.
Second song, it's a Hindi song. Let's sing together and glorify God. ஒரு ஹிந்தி பாடல் தேவ மகிமைக்கென்று நாம் பாடப் போகிறோம். இதற்கனவே பாடியிருக்கிறோம். கர்த்தர் மகிமைக்கென்று நாம் பாடுவோம். आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। उसका कोई भी वादा ना होगा अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा ना होगा अधूरा, हर एक वादा उसका होता है पूरा। उसका कोई भी वादा, उसके आने का वादा भी पूरा होगा। देखेगा सारा जहां, उसके आने का वादा भी पूरा होगा। देखा है सारा जहां। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। विश्वास है मेरा जो होगा पूरा, सपने ये मेरा ना रहेगा अधूरा। ये विश्वास है मेरा जो होगा पूरा, सपने ये मेरा ना रहेगा अधूरा। ये विश्वास है मेरा, तेरे संग हम रहेंगे अपने यीशु के। देखा है सारा जहां, तेरे संग हम लगेंगे अपने यीशु के। देखेंगे सारा जहां, हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले
आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। नीले आसमां के पार जाएंगे, मेरा यीशु रहता वहाँ। हम मिलेंगे बादलों पर, हम मिलेंगे बादलों पर, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां, देखेंगे सारा जहां। Glory be to God for giving us a song and to glorify Him in other languages too. It's been a long, long time, and the pitch was a little low to me, and we glorified God. May God bless the song too. வெகு நாளைக்கு பின்பு, ரொம்ப நாளைக்கு பின்பு ஒரு மற்ற மொழி பாடலை பாடும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு பயிற்சி இல்லாமல், இன்னும் சொல்ல போனால் கொஞ்சம் இந்த ஸ்ருதியும் கொஞ்சம் குறைவா இருந்தது. தேவனிடம் நாம மையப்படும்படியாக பாடும்படியாக கிருபை செய்தார். கர்த்தருடைய பரிசுநாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. Hebrew chapter 11 verse 4 will be the first reading for today. Please read and get the God's blessings for you and your family. எபிரேயருடைய புத்தகத்திலே 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் முதல் வேத பாடம் எடுத்தவர்கள் வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். ஆமென். Amen. Glory be to God for the wonderful reading. May God bless the family who happen to read the word of God, and may God lead them mightily, and may God bless them in the forthcoming days. கர்த்தர் தம்மை வாசித்த அருமையான குடும்பத்தாரை ஆசீர்வதித்து அவருடைய தேவைகளையும் அவருடைய காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவாராக. கர்த்தர் வசனம் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹalleluya. Glory be to God. Let's sing the third song to glorify God. It's an English song. Let's sing together. When you're jumping up and down, when you're spinning round and round, God's seeing everything you do, 'cause He's watching over you. God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh. He's got great big plans, 'cause He's watching over you. Jumping up and down, when you're spinning round and round, God's seeing everything you do, 'cause He's watching over you. Hey, God is watching over you, 24/7 watching over you. Your life is in His hands, oh. He's got great big plans, 'cause He's watching over you. When you're waving your hands up in the air, when you're shouting, no matter when or where, God's seeing everything you do, 'cause He's watching over you. Hey, God is watching over you, 24/7 watching over you.
Your life is in His hands, oh Lord. He's got great big plans, 'cause He's watching over you. God is watching over you. 24/7 watching over you. Your life is in His hands, oh Lord. He's got great big plans, 'cause He's watching over you. Hallelujah. Amen. Glory be to God. Amen. Hallelujah. Hebrew chapter 11 verse 6. Please read it and get the God's blessings for you and your family. எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். And without faith it is impossible to please Him, for whoever would draw near to God must believe that He exists and that He rewards those who seek Him. Amen. Amen. Glory be to God. May God bless the family who happen to read it. May God uplift them in the path of ministry and lead them to do His work. கர்த்தர் வாசித்தருமையான குடும்பத்தார் கர்த்தர் மென்மேலும் உயர்த்தி ஊழியத்தின் பாதையில் அதிகமாய் பயன்படுத்தி அவர் நடத்துவாராக. ஆமென். Glory be to God. Hallelujah. ஆமென். 4வது பாடல் ஒரு தமிழ் பாடல் சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். 4th song, it's a Tamil song. Let's sing together and glorify God. உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னல் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. Hallelujah. Glory be to God. Shall we all sing this song one more time and a little faster way? இன்னும் ஒருமுறை இந்த பாடலை நாம் பாடுவோம் சிறிது வேகமாக. Please join along with me in singing and praising God. என்னோட சேர்ந்து பாடும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன், உம்மையே நான் நேசிப்பேன். நான் பின் திரும்பேனே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உன் சந்நிதியில் முழங்காலில் நின்று உன் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன், உம்மையே நான் ஆராதிப்பேன். நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே உம் சந்நிதியில் முழங்காலில் நின்று உம் பாதையில் நான் நடந்துட்டால் இன்னும் துன்பமே வந்தாலும் நான் பின் திரும்பேனே. Hallelujah, hallelujah, amen, amen. Thank you, Jesus, for giving us a wonderful song to sing and glorify you. நாம் சுவாமி ஒரு அருமையான பாடலை கொடுத்து பாட வைத்திருக்கிறீரும், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஆராதிக்கிறோம் தேவனே. Hallelujah. Genesis chapter 4 verse 7, please read and get the God's blessings for you and your family. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனம் எடுத்தவர்கள் வாசித்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு அழைக்கிறேன். If you do what is right, you will not be accepted. But if you do not do what is right, sin is crouching at your door. It desires to have you, but you must rule over it. Amen. Amen. Glory be to God. May God bless the family who happened to read it, and may God use them mightily for His kingdom. தேவன் தாமே தேவ வாசித்த அருமையான குடும்பத்தாரை கற்று தெரிந்து கொண்டு இன்னும் தேவராஜ்யத்துக்கென்று அது அவர்களை அதிகமாய் பயன்படுத்துவாராக. ஆமென். Hallelujah. May God bless His words too. கர்த்தாமே வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. சாட்சியின் நேரம். உங்கள் சாட்சிகளை தேவனுக்கு மகிமையாக அவருக்கு துதி கொடுக்கும்படியாக கணங்களை கொடுக்கும்படியாக நீங்கள் அன்போடு சேர்ந்து நாம் ஒரே சத்தமாய் நாம் பாடுகிறபடி உங்கள் சாட்சியை நீங்கள் குடும்பமாய் எடுக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Please under your testimonies and share your testimonies for the glory of God. Only God's name should be taken. No any man or any woman's name please do not take. The glory should be only for God alone. So God would have done much more things in your life. So please share it as a family, as an offertory for Him to glorify Him. Testimony time, Sachi Nero. Good evening, sir. This is Michelle. Good I evening, would ma'am. like to tell a testimony on behalf of both my parents as well as myself. So, as you all know that that we went as a family for the review for my mother's eye review, and what happened was they said that she's able to read well, all that they have told, and by God's grace, her vision is also good. But what happened was due to the eye drops that she's using after the laser surgery, the drops that they had given is steroid drops. They usually give that for after laser treatment to heal the tissues. So what happened was her eye pressure has increased slightly to 26 and 29. On either of the eyes. So what happened was, so she was a little bit stressed out on that, but the doctor assured that it is temporary only, and they have lessened the frequency of the drops, and they told that she has to come for the next review on 20th of Jan, and so I hope I definitely know that God will see to that my mom's eye pressure is completely low and she has really good vision. The doctor has also said that after the laser surgery, her eye vision
path had opened up a little bit. So I thank and praise God for opening that eye path a little bit. He also the doctor said that the other part, the other portion of the eye, most of the other portion is not opened up, and it will not. But I know that if God wills, definitely that will also open up. So I know that definitely God will do that for my mom. And I thank and praise God for giving my mom such good eyes, good pair of new eyes rather. And I know that the pressure will definitely come down in the next review. And also for my dad, like when we went there, he was actually complaining of a little bit of eye watering. But anyway, since the doctors told, for me also to check because glaucoma is hereditary, so I had also gone. And what happened was for my dad, we were actually quite scared, like he may also have something, we thought. But by God's grace, his eye pressure also was very normal, just that he had a little power in his eyes that was already there before. But apart from that, there is nothing. So he was already wearing on specs before. So apart from that, he doesn't have any pressure in his eyes, or any thing that is something very big or anything. His eye pressure was normal. I thank and praise God for that. They both are not able to see the laptop and talk because of the dilation drops that they had put, and it's very blurred for them, their vision. So I'm telling the testimony on behalf of them. And for me, they told my mom and me to because my mom has, I have to also check. So I checked it, and by God's grace, they said that my vision is clear, as well as my eye pressure is completely normal. So they told me also that. So I thank and praise God for giving me such good vision, and also making my eyesight normal. And another testimony is where, in my work, while I was in the hospital with my parents, suddenly from on WhatsApp, I was seeing in my workplace, I had taken leave today. So my workplace, in that group chat, they were going on saying, "Good job, Andrina." And all. I didn't know what it was. So I just went in, and I saw that I was so worried earlier that I was not able to generate any revenue for the company. I was not able to get anyone to make the payment. But by God's grace, and I know it's only by His sheer grace that He has made me among the new joiners. I'm the only person in my team to get revenue for my team. So I'm among the new joiners in my team, and I'm the only person to generate revenue for the team. So everyone was so happy. My team lead was so happy. My head of the training was so happy. So I was so overjoyed after looking at that sheet that came, and I thank and praise God for helping me. I never knew that only I had done it. So I thank and praise God for helping me do it. And I know that He will help me to withstand the pressure, and also teach me a lot of things, because there are lots more to learn in this company. So I thank and praise God. It was a very big shock for me, because I thought I'm the last one to generate revenue in my team, because everyone were going on and on sending things. But today in the evening only, I came to know that I am the only person among the new joiners in my team to generate the revenue, and my name has come in the sheet among all the other top people. So I was so happy about it. So I thank and praise God for helping me to do really well, and I know He will help me further. Amen. Amen. Glory be to God. Such a wonderful testimony, as she said. And somewhat I did not do, but God did it. I remembered a small chorus. It is no longer I that liveth, but Christ that liveth in me. It is no longer I that doeth, but Christ that doeth in me. He lives, He lives. Jesus is doing wonderful things in my life. It is no longer I that do it, but Christ that doeth in me. So a wonderful testimony by Andrina, because when others were not able to, but God's chosen people, God's own chosen children will be marked, and He will do things for us
We need not even stretch our arm to do it. God will do such things in our life. And I thank God for giving such a wonderful blessing to Brother Austin Ribeiro and Sister Anta Ribeiro and Andrina Ribeiro for blessing this day. God has thoroughly done a good checkup with their eye and has brought them. And the best part is they are listening to the word of God. They are singing and praising. Even the eyes have a little dilatation over there. கர்த்தர் உண்மையாகவே அவர்களோடு இருந்து இந்த ஆராதனை பங்கேற்கும்படியாய் குடும்பத்தோடு இருக்கும்படியாய் மகள் சாட்சி சொல்லும்படியாய் அநேக அற்புதங்களை செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம். I glorify God for this wonderful testimony. Any more testimonies for the glory of God? சாட்சிகள் நீங்க சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Yes, sir. All praise and glory to God. I just want to share a incident that happened in my college today. So எங்களுக்கு வந்து இன்னைக்கு ஒரு 10 o'clock class இருக்க வேண்டியது. ஸோ எங்களுக்கு எடுக்க வேண்டிய சார் வந்து எங்களுக்கு வரல. ஸோ திஸ் பர்சன் தி டீச்சர் ஹூ ஹாஸ் டு கம் வாஸ் ரொம்ப சீனியரான ஸ்டாஃப் அண்ட் வி ஆர் த லாஸ்ட் பேட்ச் ஃபார் ஹிம். ஸோ திஸ் மே ஹீஸ் ரிட்டையரிங். ஹீ இஸ் சச் அன் ஓல்ட் பர்சன் அண்ட் ஹீ ஸ்டேயிங் ஆல் அலோன் இன் ஆர் டீச்சர்ஸ் குவார்ட்டர்ஸ் இன் ஆர் கேம்பஸ். ஸோ என்ன ஆயிருக்கு, நாங்கள் 10 மணிக்கு கிளாஸ்க்கு வரலையேன்னு சொல்லிட்டு நான் அவருக்கு கால் அடிக்கிறேன், ரெஸ்பான்ஸே இல்லை. ஸோ தென் வி ஹேப்பன் டு நோ தட் ஹீ ஹாஸ் ஃபெல் in his quarters, in his kitchen, and he has hit his head so hard and that they had rushed him to the hospital. So in the instant cake mother, all of us were so shocked. And the thing which I felt when I was listening to this incident was, அவர் வந்து யூஸ்வலா தனியா தான் ஒரு குவார்டர்ஸ்ல இருக்காரு. ஃபேமிலி வந்து எல்லாருமே செட்டில் ஆகி எல்லாமே ஊர்ல தான் இருக்காங்க, எப்பயாச்சும் வந்து பார்த்துட்டு போவாங்க. ஸோ நேத்துன்னு பார்த்துட்டு அவருக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டு வந்து நான் ஈவினிங் வீட்டில் தான் இருப்பேன், வாங்க வீட்டுக்கு அப்படின்னு கூப்பிட்டுருக்காரு. ஸோ நான் கிச்சன்ல வந்து நான் சமைச்சிட்டு இருப்பேன். நான் வந்து டோர் வந்து நான் லாக் பண்ணல. நீங்க வெளியே வந்து காலிங் பெல் அடிச்சா எனக்கு கிச்சன்ல இருக்கும், நேரத்தை கேட்காது. ஸோ நீங்க நான் நீங்க லாக் பண்ணாம ஓப்பன்ல வச்சுட்டு நான் உள்ள இருக்கேன், நீங்க வாட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சோ ஹேப்பன். நேற்று கரெக்டா அவர் சொல்லிட்டு உள்ள கிச்சன்ல விழுந்து கிடந்திருக்காரு. ஸோ இவங்களும் பார்க்க போனவங்க வந்து டோர் அஃப்கோர்ஸ் திறந்து உள்ள போயிட்டு என்னடா ஆளக்கானு உள்ள போய் பார்த்தா கிச்சன்ல விழுந்து ஃபுல்லா முகலாம் ஃபுல்லா பிளட்டா இருந்தாலே தூக்கிட்டு rushed him to the hospital. I thank God and I praise God and glorify his name for sending that person in the right moment like an angel, because he's all alone in the my teacher's all alone in the quarters there and he's such an old person. அவர் இப்போ யாருமே அன்னைக்கு நேற்று அவங்க ஃப்ரெண்டு யாரோ வர சொல்லாம இருந்திருந்தால் as usual எப்பயுமே வீட்டை பூட்டிட்டு இருந்திருப்பாங்க. உள்ள அவர் விழுந்து கடந்திருந்தாலும் யாரும் போய் தூக்கி இருக்க முடியாது, யாருமே எதுவும் தெரிஞ்சிருக்காரு first of all, because he was lying there unconscious. I thank God for sending that person in the right moment like an angel and taking him to the hospital in the right moment. And the whole department was shocked by this and we were all shocked because நேத்து வரைக்கும் நல்லா இருந்தவர் எங்க கூட பேசிட்டு எல்லாம் போனவர் திடீர்னு பார்த்தா today is lying there in the ICU, so serious and critical with some clots in his brain. I still know that the same God who sent that person the right moment as an angel to take him to the hospital will definitely heal him no matter what the doctors are saying. He'll definitely heal my teacher. He'll take off all the clots from his brain and he'll definitely be back to class. So I thank God and glorify his name for it. Glory be to God. Thank you, sir. Amen. Glory be to God. What a wonderful testimony, a powerful testimony. God has been long for his people when they ask, when they seek him, when he knows to save them. Somehow, the word that Varsha used, God sent an angel over there. உண்மையாகவே தேவன் ஒரு தேவ தூதனை அங்கு அனுப்பி காப்பாற்றிருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் வல்லவர். God is good, God is powerful. Amen. Wonderful testimony. May God bless this testimony. Any more testimony for the glory of God? சாட்சி தான் நீங்க சொல்ல முடியாது கேட்டுக்கொள்கிறேன். Hallelujah. Brother, praise the Lord, brother. Praise the Lord, sister. Praise the Lord. Yes, brother. Yeah. என்னுடைய கசின் பெங்களூர்ல இருக்காங்க. எங்க மம்மியோடைய தம்பி வைஃப்ங்க. அவங்க ஏற்கனவே கேன்சர் சர்வைவர். அதுக்கப்புறம் திரும்பவும் போன மாசம் வாயில கேன்சர், சின்ன நாக்கு கடியில ஒரு கட்டி வந்ததுன்னு சொல்லிட்டு இது பிரஷ் பண்ணும்போது பல்லு அந்த பிரஷ் அந்த கட்டியில பட்டுருச்சு போல, அது ப்ளீட் ஆயிட்டே இருந்தது. சரி டென்டிஸ்ட் கிட்ட போய் பார்க்கும்போது டென்டிஸ்ட் சொன்னாங்க, இல்ல இது வந்து நார்மல் கிடையாது, நீங்க போய் டெஸ்ட் பண்ணுங்க, இது கேன்சர் கட்டியமா இருக்கு. உடனே போய் எல்லாம் செக் எல்லாம் பண்ணி பார்த்தா ரொம்ப ஒரு முத்தி போன ஒரு ஸ்டேஜ்ல அந்த கேன்சர் காணப்பட்டுச்சுங்க பிரதர். பட் ஃபேமிலியில எல்லாருமே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. மம்மி சரி நாங்களும் ப்ரேயர்ல வச்சிருந்தோம்.
அவங்களுக்கு மேஜர் ஆப்ரேஷன் கரெக்டா 31st அன்னைக்கு நடந்ததுங்க. December 31st நைட் அன்னைக்கு. நைட்னா அந்த ஹோல் டே இட் ரியலி அந்த டைம் பாத்தீங்கன்னா 15 hours கண்டினியூஸா 15-16 hours தாண்டிடுச்சு. அவ்வளோ அவருக்கு ஆப்ரேஷன் ஆயிட்டு இருந்தது. ஜா ஃபுல்லாவே எடுத்துட்டாங்க. ஜால இருந்து தொண்டை வரைக்கும் எல்லாமே எடுத்துட்டு அவங்க தொடையில இருக்கிற ஃபிளஷிங் எடுத்து ஃபுல்லா கவர் பண்ணி ஒரு பைப் மாத்திரம் இப்ப வச்சிருக்காங்க. பல்லெல்லாம் கூட ஒண்ணுமே கிடையாது, அவங்களுக்கு பல்லும் கிடையாது. மேல மாத்திரம் அந்த மேல ஜால மாத்திரம் பல்லு இருக்கு, கீழே ஃபுல்லா ஒண்ணுமே கிடையாது. ஸோ அவங்க சர்வைவ் ஆக மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க பொண்ணு 4 months கேரிங் வேற, ஹஸ்பண்ட் மாத்திரம். ஸோ என்ன பண்ணுவாங்க, இவங்க இறந்துருவாங்களோ எல்லாம், என்ன அவங்க இருந்தா போதும்ன்ற அளவுக்கு இருந்தாங்க. But God heard all our prayers, and by God's grace the operation was success, and she's come back home, and it's healing very well, and she's alive today by the grace of God. Hope auntie also will testify it. So I give all glory and praise to God. Thank you, brother. Amen. Glory be to God for the wonderful testimony. A God's blessing, that I would say, because this happened. What I would say is, like, this would have happened in my life. என்னோட வாழ்க்கையில நடந்திருக்கும். Few years before, many years before, I had a small Excel Champ moped, and I modified that moped where it can travel a little more fast in speed. ஸோ கொஞ்சம் நல்லா வேகமாக போடுறதுக்கு அதில் என்னென்ன ஆல்ட்ரேஷன்லாம் பண்ணணுமோ, செயின் ஸ்ப்ராக்கெட்லேருந்து எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சிபிசி டூம்லாம் எடுத்து அதில் மாட்டிட்டு, ஸோ அந்த வண்டி பார்க்குறதுக்கு சின்ன வண்டி, ஆனால் எல்லா மாடிஃபிகேஷனும் இருக்கும், கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகும், சைலன்சர்லாம் கொஞ்சம் அப்படி சத்தம்லாம் வர மாதிரிலாம் பண்ணி வச்சுருந்தேன். அப்போது ஒரு நாள் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கிறேன். லைக் ஃப்ரம் almost I was crossing the Mount Road Spencer's, and I had a pillion rider at the back, and we were going on. ஸோ எனக்கு முன்னாடி போன ஒரு பஸ் வந்து அந்த சிக்னலை பார்த்துட்டு பிரேக் அடிச்சிட்டாங்க. பட் எனக்கு அந்த சிக்னல் தெரியல, நான் நல்ல ஸ்பீடில் போயிட்டுருக்கிறேன் அலாங் வித் பில்லியன் ரைடர். ஸோ முன்னாடி போன அந்த பஸ் பிரேக் அடிச்சதுனால யாருமே அதை பார்க்கல. பின்னாடி வந்து ஆட்டோவும் பிரேக் அடித்து நான் போய் அதில் போயிட்டு வண்டியில் போய் இடிச்சு என்னுடைய ஃபுல் ஜா, என்னுடைய உள்ள ஹெல்மெட் போட்டிருந்தேன், ஹெல்மெட்குள்ளே இருந்த ஒரு கூலர்ஸ் ரேபன் ஷே, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எனக்கு அந்த சாட்சியை, அது உடஞ்சி என்னுடைய 2 ஐப்ரோக்கு நடுவில் அது குத்திட்டு நிற்குது. இட் வாஸ் ஸ்போக்கிங். ஸோ அது இல்லாமல் போய் இடிச்சதில் அந்த என்னுடைய ஜா சின் போர்ஷன், என்டையர் ஜா வெண்ட் அண்ட் ஹிட் த ஹெல்மெட் வெண்ட் அண்ட் பேங்க் த ஆட்டோ ஃப்ரேம். பின்னாடி நல்ல ஃபோர்ஸ் அடித்ததுனால எனக்கு அந்த ஜா கிழிஞ்சு தொங்குது. த என்டையர் ஜா வாஸ் ஸ்டோன், இட் வாஸ் ஹேங்கிங். பின்னாடி உட்காந்துட்டு இருந்த பில்லியன் ரைடர் அவங்களுக்கு நல்ல ஃபுல் ஸ்பீடில் வந்து அவங்களோட ஹெட் வந்து என்னோட ஹெல்மெட் மேலே மோதினதுனால அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு கன்கஷன் ப்ளஸ் ஸ்வெல்லிங், அடி எல்லாமே. ஸோ ஆல் திஸ் ஹேப்பன். பைக் உடைய ஃபோர்க் பார்க்குறேன், அந்த ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த ஃபோர்க் சஸ்பென்ஷன் பார்க்குறேன், எல் மாதிரி இட் கேம் டு எல் ஷேப், இடிச்சு பெண்டாகி ஸ்ட்ரைட்டாக நிற்க வேண்டிய அந்த சஸ்பென்ஷன் எல் ஷேப்பில் வந்துச்சு. ஸோ பொறுமையாக வி காட் அப் அண்ட் வி ரிமூவ் த ஹெல்மெட். பார்த்தா அந்த கிளாஸ் இருந்துச்சு, அந்த கிளாஸை ரிமூவ் பண்ண அந்த ஐப்ரோஸ் நடுவில் இருக்கிற அந்த கூலர்ஸ்னுடைய அந்த ஒரு கிளாஸ் பீஸை ரிமூவ் பண்ண ஃபவுண்டன் மாதிரி blood it's oozing out. So next thing is my jaw, it is like hanging, and odane police on all came. They took us to Royapeta hospital, and that vandu they didn't start any kind of a treatment. So I was waiting what is going to happen. So me and my pillion rider, we both happened to plan, okay, anga irukka vanan solittu we went to another private hospital. We wrote the thing against the medical rule we are going. ஸோ போனோம், அங்கே வந்து இருந்து எங்களுக்கு ஸ்விட்சஸ்லாம் போட்டு பண்ணாங்க. அண்ட் த டாக்டர் said is just because my jaw was torn, it was hanging from my ear, from both my ears to ear. நீங்கள் பார்த்தீங்கன்னா it was like hanging literally my entire jaw. So I asked the doctor what can be done. The doctor said nothing can be done because it is inside your face, inside your mouth. So we cannot add switches போட முடியாது. We cannot stitch or do anything. It has to set. அதுவா சேரும், அதுவா உங்களுக்கு வந்து ஆகும். And I don't know what to do, severe pain. And finally, I don't know how it happened, but till today, there is no mark of anything which has happened over there in my jaw.
only the mark is there in between both my eyebrows. என்னுடைய ரெண்டு புருவத்து நடுவில் மட்டும் அந்த ஒரு அடியினுடைய ஒரு தழும்பு இருக்க தவிர என்னுடைய தாட பகுதி எதுவுமே அந்த ஒரு சிம்டமே இல்லை. nothing happened over there. So I was thinking, ஒருவேளை அந்த பல் எல்லாம் எடுக்க வேண்டியதா நிலைமை இருந்துச்சுன்னா, they would have removed my tooth or my jaw or dislocation or broke or crush or anything or metal anything. I'm just thinking what would they say, because as sister was telling, Mary's sister was telling, they removed everything and I know the process, the painful process, how it would be. ஒரு முகம் போய் அவ்வளோ வேகமாக மோதியோ அடிப்பட்டு உடையும் போது ஆப்ரேட் பண்ணி ஒரு சர்ஜரி பண்ணி அதை வெட்டி எடுக்கும் போது அதனுடைய வலி உங்களுக்கு தெரியும். You know how much it pains. But the great good God, that is what I would say, the great good God is there along with us. So today, God is making me to sing and glorify. God is making me to preach. God is making me to pray. God is making me to do everything just because He had His own will. So same God is having the will even in your life. தேவன் எப்படி அந்த ஒரு ஸ்லாக்கியத்தை எனக்கு கொடுத்துருக்காரோ அதே ஸ்லாக்கியத்தை உங்களுக்கு கொடுத்துருக்காரு. நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், பிரதர் ஆஸ்டின் அண்ட் அவரும் அவருடைய ஃபேமிலி பார்க்குறோம். இன்னைக்கு ஃபுல்லாக போய் அந்த கண்ணுக்கு உண்டான எல்லா தேவையும் முடிச்சுட்டு வந்தாங்க. God has been so good that everything God takes care well before everything could happen more seriously. அப்படின்னு நீங்கள் பார்க்க போனீங்கன்னா, சிஸ்டர் மேரி சொன்ன அந்த சாட்சி முன்பாக ஆண்டு எடுத்துக்கொண்டார். அந்த சர்ஜரிலாம் சிஸ்டருக்கு முடிக்க முடிய கிருபை செய்தார். என் வாழ்க்கையில் ஒருத்தர் வாழ்க்கையிலும் நீங்கள் பார்க்க போனீங்கன்னா ஒரு சர்ஜரியோ இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். God is so good. God is so wonderful. I thank God for sister's testimony and my testimony. May God's name be glorified. And today, the reason when I think of it, I still have goosebumps. But the thing is, we need to thank God. Every time when we think about it, the glorious and the marvelous miracles which happen in our life, we need to thank God. அதை நம்ம மறந்து போயிருந்தோம்னா நன்றி கெட்டவர்களா ஆயிடுவோம். Let's not be ungrateful. Let's thank God and be grateful for what He has done in our life. Amen. Glory be to God. Any more testimonies for the glory of God? Okay, let's sing a song and thank God and get into the word of God. தேவனுக்கு மகிமையாக ஒரு பாடலை பாடி நாம் தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்வோம். It's a known song, a well known song, Tamil song. Let's sing together. தமிழ் பாடல். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் நின்னாடியார் தீரு நாமத்தின் ஆதரவில். Hallelujah. Amen. Let's close our eyes and look unto God for a minute. கண்களை யாவரும் மூடி தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். Our loving Heavenly Father, we thank you for this wonderful moment of spending our time and investing our time in you. Thanks for choosing us. There are many, but you have chosen us for your perfect will and zeal should happen in our life so that we can be blessed, protected, and taken care of well of everything around us. Thanks, Lord, for being our Savior, our God, our mighty Lord. Thank you for everything, for what you've been doing in our life. Lord, as we're going to meditate the word of God, be along with us. You teach us and make us to learn. In Jesus' mighty name we pray. Amen. Today, the word of God is again going to talk about something which we all been practicing in our life, which many sermons that you've been hearing during this lockdown, many sermons that you happen to hear in other forms too. இந்த நாட்களிலே முக்கியமாக இந்நாளிலே நீங்கள் கேட்க போகிற ஒரு செய்தி தேவனுடைய விசுவாசத்தை பற்றி இருக்கிறது. தேவன் சொல்லிக் கொடுத்திருக்கிற விசுவாசம், மனிதன் பின்பற்றுகிற விசுவாசம். What God happened to teach us and what we follow. It's faith. As you have heard many sermons and preachings of faith, but still we need to revive our faith every day. அநேக செய்திகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும், அநேக ஒரு காணொலிகள் மூலமாக இந்த விசுவாசத்தை நாம் பார்த்து கொண்டிருந்தும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும், இதை நாம் மறுபடியும் நம் வாழ்விலே கொஞ்சம் ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள வேண்டும்.
because we need to renew it every day. When we have dirt in our body, we have a bath. ஒவ்வொரு நாளும் நம்ம உடம்புல அழுக்கு இருக்குமோ, நம்ம எப்படி குளிக்கிறோமோ, சுத்தப்படுத்துறோமோ, இந்த விசுவாசம்ன்றதை நம்ம என்ன பண்ணோம், இதை ஒரு ஒரு என்ன சொல்ல முடியும், ஒரு நம்ம மேல போடுற ஒரு மேல் ஆடையா நம்ம நினைச்சு நம்ம போடணும். We need to wear this special garment, this special costume of faith on us, because it will make us feel more comfortable. It can just prevent us from anything. எல்லா வகையான பிரச்சனைகள் இருந்தும் இந்த ஒரு விசுவாசம் நம்ம காப்பாற்றும். So it is something that we need to look on to. இந்த முக்கியமான ஒரு காரியம் இந்த விசுவாசம். Hebrew chapter 11 verse 4, எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4வது வசனம் அழகாக இருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பல மாதங்களுக்கு முன்பதாக இந்த ஒரு வசனத்தை நாம் வாசித்தோம். விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் இதை கற்றுக்கொண்டோம். Few months before we happened to learn this verse, we also God taught us another form of thing where we understood. Now today God is teaching another form of thing. By faith Abel offered unto God a more excellent sacrifice than Cain. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மென்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். Always when it comes to human feel, immediately a second thought will come with a negative vibration. ஒரு ரெண்டாவது யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் நெகட்டிவா இருக்கும், கொஞ்சம் பொல்லாங்க இருக்கும். First impression is the best impression. That is what everybody says. எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம், முதல் எண்ணம் சரியான எண்ணம், அதுக்கப்புறம் வரதெல்லாம் தப்பா இருக்கும். ஆனா இங்க ஒரு விஷயம் நம்ம பார்க்க போறோம். இந்த முதல் எண்ணம் வந்து நல்ல எண்ணங்கள் வரும்போது தீய எண்ணங்களும் கூட கூட வரும். வேத வசனம் சொல்கிறது, ஒரு தீமையை ஒரு நன்மை தொடரும், ஒரு நன்மையை ஒரு தீமை தொடரும். The evil follows the bad, evil follows the good follows evil, because it's not like good is following, but evil always cling on to the good. இது இருள், இந்த ஒரு என்ன சொல்லக்கூடியது, இந்த தப்பான ஒரு விஷயம் வந்து நன்மையை நோக்கி கொண்டு போயிருக்கும், இந்த தீமை நன்மையை நோக்கி கொண்டு போயிருக்கும், இந்த நன்மை தீமையை நோக்கி கொண்டு போகவே போகாது. இந்த விசுவாசம் சொல்லப்பட்டிருக்கிறது, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். So when we read this particular thing, it says every inch what Abel did in his life, whether it is sowing or watering or planting or make it to grow or reaping or putting that together, tying it up, and whatever he does till he brings it to the God's altar, he was keeping that only on faith. Amen. ஆபேல் விதைத்ததையும் தண்ணீர் பாய்ச்சினதையும் வளர்த்ததையும் உரம் போட்டதையும் அறுவடை செய்ததையும் எடுத்து கட்டினதையும் அதை எடுத்து தேவனுடைய பலி செலுத்தக்கூடிய இடத்துக்கு ஆபேல் எடுத்து வரும்பொழுது இத்தனை வேலைகள் பண்ணும்போது தேவனோடு ஆபேல் விசுவாசத்திலே லைத்திருந்தார். ஆமென். So everything what he did, God happens to certify about him. You can read in the following lines, you can read the verse, God testifying of his gifts. தேவனே சாட்சி கொடுத்தார். So because he was living along with God, he did everything what God said. He also knew how God's heart would be. தேவனுடைய மனம் எப்படி இருக்கோ, அவர் எப்படி திருப்தி படுத்துறான்னு தெரிந்து கொண்டு ஒவ்வொரு வேளையும் ஆபேல் பார்த்து பார்த்து விசுவாசத்திலே செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். It was not mentioned about Cain over here in that form. காயினை பத்தி தேவன் இடத்துல அப்படி பேசவே இல்லை. So அடுத்த நீங்க விஷயம் பார்க்கும்போது, அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். And by which he obtained witness that he was righteous. Whatever work that we do, first thing when we think about it, to do something good, second thought would be a selfish mind coming and saying, is it okay, is it safe for you, for your family, for your savings, for your children, for your grandchildren, for your people, for your own thing, for your career, for your work, for your everything. It all comes things about you, and then it goes about. The first thing what comes in your mind is it's about normal, doing good for somebody, doing good for everyone. The second immediate thing comes along with an evil, says okay, it's on selfish kind of a nature. நீங்க பண்ணக்கூடிய எல்லா நன்மையான வேலைகளும் முதல் மற்றவங்களை எல்லாம் பண்ணணும்னு நினைப்பீங்க. ஆனால் ரெண்டாவது எண்ணம் உங்க மனத்துல வருது, ஒரு தீமையான எண்ணம். உங்களுக்காக, உங்களுடைய குடும்பங்களுக்காக, உங்களுடைய தேவைக்காக நீங்க எல்லாம் பண்ணிட்டு அதை பண்ண நினைப்பீங்க. This is what the difference between a Cain spirit and an Abel spirit. ஒரு காயினுடைய எண்ணமும் ஒரு ஆபேலுடைய எண்ணமும் அவர்களுடைய ஆவிகளும் சொல்லக்கூடிய விஷயம். Because Cain did not believe in like that and God. காயின் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல அவ்வளவு விசுவாசம் வைக்கல, நம்பிக்கை வைக்கல. ஆனா ஆபேல் வைத்தது நிமித்தமாக தேவன் ஆபேலுடைய ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொண்டு அங்கீகரித்தார் மட்டும் இல்லாமல்
அவனை ஆசீர்வதித்தார், நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார், அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். Hallelujah. God, he obtained witness to what that he was righteous, God testifying of his gifts, and by it he, being dead, yet speaketh. Today, many of the greatest leaders in the world, they have left their name, but if you can see, only few good leaders who have a kind of a background that they did not had any kind of evil when they were living. இன்று வாழக்கூடிய மனிதர்களை, இன்று இறந்து போகக்கூடிய மனிதர்களை நாம் பார்க்கும்போது அநேகருக்கு பெரிய ஒரு பேர் சரித்திரத்தில் இருக்குது. ஆனா ஒரு சில பேருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும்பொழுது தான் அவர்களுடைய வாழ்க்கையில தீமையே இல்லைன்னு நான் பார்க்க முடியுது. இஃப் யூ கேன் see மார்ட்டின் லூதர் கிங். ஸோ அமெரிக்க நாட்டில் இருந்த ஒரு பெரிய ஒரு புரட்சியாளர் மார்ட்டின் லூதரை நீங்க பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில அவர் ஜனங்களுக்காக நன்மையான காரியங்களை தேவனுடைய ஒரு செயல்படி செய்து கொண்ட காரியத்தை பார்க்கிறோம். Martin Luther did everything according to God's will, according to God, and according to the goodness of people. He did not do anything. But where we can see certain legends, whether it's in our state, in our country, or in our globe, in our continent, we can see many people, when they have done many good, but along with that, they have done many bad. அவர்கள் அநேக நன்மையான காரியங்களை செய்து இருந்தாலும் நம்ம ஊர்ல இல்லை நம்ம மாநிலத்துல நம்ம நாட்டுல நம்மளுடைய கண்டத்துல எங்க பார்த்திருந்தாலும் அவர்களோடு இணைத்து பேசப்படுகிற பொல்லாத காரியங்களும் இருக்கும். So they were a combination of both, but when you have been polluted, it is polluted, it is bad. நீங்க கொஞ்சம் கரைப்பட்டிருந்தா கூட அது முழுதும் கரை, அது தப்பானதுதான். But in here, in Abel's story, if you can see, Abel was so clean and so clear when it comes to God, and God still talks about him in the Bible. இன்றும் ஆண்டவர் அவனை ஆபேலை குறித்து பேசக்கூடிய காரியத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். When we happen to live a life of faith and live with him every inch, every second, God is going to talk about us even after our death. நாம் உண்மையாக நியாயமாக தேவனோடு விசுவாசத்திலே நாம் தரித்து நாம் வாழ்கிற ஒரு வாழ்க்கை நாம் இறந்த பிறகும் நம்மை குறித்து சாட்சியை கொடுக்க காரியத்தை நீங்கள் பார்ப்பீர்கள். தேவன் அதை வாய்க்க செய்வார். I witnessed my dad's funeral. என்னுடைய தகப்பனுடைய ஒரு funeral நான் பார்க்கும் பொழுது God spoke to him and he able to see how his funeral would be. தேவன் முன்பதாகவே அவருடைய ஒரு funeral எப்படி இருக்கும்னு காமிச்சிட்டார், யார் யாரெல்லாம் வருவா. He was literally, people in his last days when people came and met him, he told for his funeral what dress they will wear and what kind of a garland that they will bring. என் தகப்பனார் இறப்பதற்கு கொஞ்ச நாளைக்கு முன்பு அவர் வந்து பார்க்கும் பொழுது அவரை பார்த்தவர்களுக்காக ஜெபம் பண்ணும்போது அவர் சொன்ன விஷயம், என்னுடைய சாவுக்கு நீங்க வரும்பொழுது இந்த கலர் ஷர்ட்ல இந்த கலர் ஜிபா போட்டு வருவீங்க, இந்த கலர் மாலை வாங்கிட்டு வருவீங்க, எல்லாமே சொன்னார். And when he died, many people came and said, this is what you said. I never thought it could be so fortunate, but it so happened. இதை நினைச்சு கூட பார்க்கல. இங்க வந்து நான் உங்களை பார்க்கும்போது இந்த மாலையை போடும்போது தான் தெரியுது நீங்க சொல்றது அப்படின்னு சொன்னாங்க. ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், அவர்கள் இறந்த பின்னும் அவர்களை பற்றி பேச ஒரு வாய்ப்பு ஆண்டவர் கொடுப்பார். Even when they are dead, people will talk about them, about their funeral. Not only about the funeral, about their life. அவருடைய வாழ்க்கையை பற்றி. இன்றைக்கு ஆபேலை பற்றி நாம் படிக்கும் பொழுது விசுவாசத்தை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். When we read about Abel, we learn about faith about Abel. விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம்னு சொல்றோம். We talk about the father of faith is Abraham. But you can see a person, a godly person who proved his faith in God is Abel before Abraham. ஆபிரகாமுக்கு முன்பதாக விசுவாசத்தை தரித்திருந்து அனைத்தையும் பெற்றுக்கொண்ட ஒரு மனிதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் ஆபேல். But Satan did not like it. Satan does not want Abel to go and serve God because he might change many people's life. People will follow him. சாத்தானுக்கு அது பிரியமே இல்லை. ஆபேல் ஒருவேளை ஆண்டவர் நோக்கி ரொம்ப க்ளோஸா போயிட்டான்னா மற்றவர்களும் ஆபேல் பின்னாடி போயிடுவாங்க, ஆண்டவர் தேடுவாங்கன்னு சொல்லிட்டு காயினை பயன்படுத்தினான். Satan used Cain, and you know what happened? Cain killed Abel. காயின் ஆபேலை கொன்று போட்டான். ஆனா ஆபேலை கொன்று போட்டாலும் ஆபேலுடைய சாட்சி தேவன் கொடுக்கிற சாட்சி. Amen. Even though Abel was dead, but God testified for him, and still we are reading about Abel. இன்னும் நான் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, உங்கள் மனதிலே ஒரு எண்ணம் தோன்றும், நான் இறந்தால் ஆண்டவர் என்னை பத்தி பேசுவாரா? If I die, will God talk about me? This question arises, my dear brothers and sisters. Yes, whatever might be our past, when we happen to surrender ourselves and redeem and come and repent for our sins, and we just going to cling on to him, he will take care of everything. We become holy. அவருடைய பாதவடியிலே நம்முடைய இதுக்கு முன்பதான வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
பாவமான வாழ்க்கை, ஒரு அசிங்கமான வாழ்க்கை, கேவலமான வாழ்க்கை இருந்தால் பரவாயில்ல, அவருடைய பாதத்துல வந்து விழுந்து நம்ம மன்னிப்பு கேட்டு அவருடைய பிள்ளையை மாறும் பொழுது முற்றிலும் பரிசுத்தமாக்கப்படுவோம். நம்முடைய பேர் ஆண்டவர் சொல்லி வைப்பார். God will make us to say our names. Amen. Hallelujah. It is not easy as you think, because God did not talk about Cain. God spoke about Abel. தேவன் காயனை பத்தி பேசவில்லை, தேவன் ஆபேலை பத்தி பேசிக் கொண்டிருந்தார். எபிரேயர் 11 அதிகாரம் 6வது வசனம். Hebrew chapter 11 verse 6. It says, without faith it is impossible to please God, because anyone who comes to him must believe that he exists and that he rewards those who earnestly seek him. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். A powerful God, a powerful verse. ஒரு பராக்கிரமமுள்ள தேவன், ஒரு வல்லமை உள்ள ஒரு வசனம். Because it says when you have the faith in him, it is a relationship. It proves how close you are with God, and God can do anything for you just because you happen to acclaim him, you happen to own him with faith. Amen. அவரை நீங்கள் விசுவாசத்தின்படியே நீங்கள் அடைந்திருக்கிறீர்கள், விசுவாசத்தின்படியே அவரை உங்களோடு வாழ வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், விசுவாசத்தின்படி அவர் உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்க செய்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் அவருக்கும் உள்ள ஒரு உறவு. The faith matters over here. விசுவாசம் தான் இங்க பேசப்படுகிறது. Without faith it is impossible to please God. That is what Abel was doing. He was pleasing God with his faith. இதெல்லாம் நீங்க பார்க்க போற ஒரு நல்ல வசனம் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா தெளிவா போட்டிருக்கிறது. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். ஆபேல் இதையே செய்திருக்கிறார். விசுவாசமாய் இருந்து தேவனுடைய அன்பை பெற்றிருக்கிறார். ஏனென்றால் தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். Because anyone who comes to him must believe that he always exists and that he always rewards those who earnestly seek him. Few days before, when you happen to hear testimonies, Sister Shanti Sharmila was saying that she was so weak when she was sick, but God sent a nurse, God sent an angel to rescue. And yesterday when she was telling, and God sent a servant to help her so that the prayer can prolong. And as you see, God has done many things in our life. Sister Mary was saying, Brother Austin was saying, Sister Anita was saying, and Andrina was saying, and Preeta was saying, everyone, Lily Auntie was saying, I was saying, Varsha was saying, because we all believe in the word of God, we all believe in faith. நாம் எல்லாம் விசுவாசித்து பெற்றுக் கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்தார் மனுஷரை நம்புகிறார்கள், நாம் தேவனை நம்பிக்கொண்டிருக்கிறோம். The worldly people are trusting the worldly people, but we are trusting the heavenly God, the one who happened to give the breath to us. Such a wonderful thing, an experience where we can see from where we were and where we happen to reach. எங்க இருந்தோம், எப்படி இருந்தோம். I have seen many people have testified, I just came out of the house with one pant shirt or with one sari. I did not have anything. I don't know how God made me to survive all these years. இத்தனை வருஷம் ஆண்டு எப்படி நடத்தினான்னு தெரியாது. People would say, I don't have a proper education, but I don't know how God leads me. People who say, I don't have a proper work or a business, but I don't know how God leads me. எனக்கு சரியான ஒரு படிப்பு இல்லை, ஆண்டவர் என்னை நிறுத்திருக்கிறார். எனக்கு சரியான வேலை இல்லை, எனக்கு சரியான ஒரு வியாபாரம் இல்லை, ஆண்டவர் நிறுத்திருக்கிறார். If you can see your past, you can count how many great things God has done, because you have thought about him, you have seek him when you are in problems. That is faith. நீங்க பிரச்சனை இருக்கும் பொழுது, நீங்க கஷ்டப்படும் போது அவரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணீங்க. Believe that he exists and that he rewards those who earnestly seek him. தேவனிடத்தில் சேர்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுவர்களுக்கும் பலனளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும். What a mighty God. Hallelujah. Hallelujah. Amen. Glory be to God. God is talking to us. The faith matters. Everything. The moment you get up from your bed, early in the morning, just say, God, thank you for a wonderful day. God, thank you for the family. Thank you for everything what you've given to me. I owe so many things. When I came into this world, I came empty-handed. But you have given so much to me, and you've made me an owner, and you gave me responsible for everything. Thank you, Lord. ஒரு நாளை காலையில் நீங்க எழுந்திருக்கும் பொழுது அந்த நாளை நீங்க சொல்ல வேண்டிய, வெறும் கையா வந்தேன், வெறும் கையா போக போறேன். ஆனா இடைப்பட்ட நேரத்துல எவ்வளவு ஆசீர்வாதங்களை, சம்பத்துங்களை, ஐஸ்வர்யம் கையில கொடுத்திருக்கிறீர். இதுக்கு இவ்வளவு பொருளுக்கும் அதிபதியா வைத்திருக்கிறீர். நான் அதுக்கு பாத்திரனே இல்லை, என்ன ஓனர் ஆக்கிருக்கீங்க ஆண்டவர். நன்றி செலுத்துங்க. Because many do not have this kind of a blessing in their life. அநேகருக்கு இந்த ஆசீர்வாதம் இல்லை அவர்களுடைய வாழ்க்கையில். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். In Genesis chapter 4 verse 7, it says, if thou doest well, shall thou not be accepted. If thou dost not well, sin lieth at the door,
and unto thee shall be his desire, and thou shalt rule over him. ஆதியாகமம் 7வது அதிகாரம் 4வது அதிகாரம் 7வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்வாய் என்றார். Many people think about doing good because their faith is only on selfish, but our faith is in God. அநேகருக்கு அவர்களுடைய சுய நீதி மேலேயும் சுய நம்பிக்கை மேலே அவர்கள் மேல் இருக்கிற மனுஷன் மேல இருக்கிற நம்பிக்கை இருக்கும். நாம ஆண்டு மேல நம்பிக்கை இருக்கிறோம். நன்மை செய்யறதுக்கு நம்ம யோசிக்கவே வேண்டாம். We do not think to once or twice to do good in others' life. What we can do because it is out of faith. Because the greatest belief, when I do something good for them, God is going to do something good for me. Amen. நான் மற்றவர்கள் நல்லது பண்ணும் பொழுது ஆண்டவர் என் வாழ்க்கை நல்லது பண்ணுவார். விசுவாசத்தினுடைய அடிப்படை நீங்க செய்யும் பொழுது ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்வார். Hallelujah. Amen. Glory be to God. Hallelujah. அருமையாக ஒரு வசனம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார் வசனம். And be not conformed to this world, but be ye transformed by the renewing of your mind, that ye may prove what is that good and acceptable and perfect will of God. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதானாலே மறுரூபமாகுங்கள். We need to get transformed. So long we lived a selfish life, because our selfish life is talking about the life that you live in God without faith. ஒரு சுயநலமான வாழ்க்கை, தேவன் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கையை சுட்டி காட்டுகிறது. If you're going to think about doing good, if you're going to not think about anything what is going to happen tomorrow, it is about faith. You live in God. நாளை குறித்து கவலைப்படாமல், இன்றைய குறித்து நீங்கள் கவலைப்படாமல், தேவன் மீது நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை விசுவாசம் நடத்தி சொல்லும். Because it is not you who plan, it is God who plans. நீங்கள் நம்பிக்கை வைக்கல, தேவன் நம்பிக்கை, தேவனுடைய செயல், அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை அங்கு பரிபூர்ணமாய் விளங்கும். This is what God says. Mighty God spoke these words to us because sometimes we are little weak and we are little lower in our faith. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில சோர்வாய் காணப்படுகிறோம், விசுவாசத்திலே ரொம்ப அமைதியாய் காணப்படுகிறோம். தேவன் நம்மளை இன்னும் அதிகமாக உத்வேகப்படுத்துகிறார். God is still reviving us, strengthening us to be strong in His faith. Let's close our eyes and look unto God. கண்களை யாவரும் மூடி ஜெபம் செய்வோம். Hallelujah, hallelujah. I call upon Varsha to come forward and lead us all in the closing prayer. One prayer request which is made by Mrs. Padma Ramesh, who used to attend our meeting regularly. Today is her husband's birthday, Mr. Ramesh Kumar, and she has put a request to pray for his salvation. So please kindly pray for Sister Padma Ramesh and her husband, Brother Ramesh Kumar, for the salvation of the family. And also kindly please pray for Mr. Devanbu, who is in Vellore, Sister Smiley's father-in-law. So kindly just pray for these two people. Yes, sir. துதிக்கிறேன் சுவாமி, நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே இயேசு சுவாமி. இப்படி ஒரு அற்புதமான ஆளை காமிச்சிருக்க நன்றி இயேசு சுவாமி. God, thank you so much for the wonderful day you blessed us with இயேசு சுவாமி. இயேசுப்பா, போன கடந்த வருஷம் முழுவதும் இயேசு சுவாமி எங்களை அற்புதமா வழி நடத்தி இந்த புது வருஷத்தை காண செய்ததுக்காக நன்றி இயேசு சுவாமி. இந்த புது வருஷம் ஸ்டார்ட் இந்நாள் வரைக்கும் இயேசு சுவாமி எங்களை பத்திரமா பாதுகாத்து எங்களை தேவைகளை சந்திச்சு எங்களை அற்புதமா வழி நடத்துறீங்க இயேசு சுவாமி. அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, இந்த மீட்டிங் உங்க கையில ஒப்படைக்கிறேன் ஏசப்பா. நன்றி இயேசு சுவாமி, நன்றி தகப்பனே. இந்த மீட்டிங் முழுவதும் எங்களை ஆசீர்வதிச்சு சுவாமி. இந்த மீட்டிங் முழுவதும் இயேசு சுவாமி இன்னைக்கு எந்த ஒரு ஜாரிங்கும் எந்த ஒரு கனெக்டிவிட்டி இஷ்யூஸும் இல்லாம இயேசு சுவாமி எங்களை பத்திரமா எங்களை தெளிவா இந்த மீட்டிங் ஈட்ட வச்சுங்க இயேசு சுவாமி. அதுக்கு நான் நன்றி செலுத்துறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா, இந்த குடும்பத்துல இந்த மீட்டிங்ல அட்டெண்ட் பண்ண ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன். Sir, can you hear me? Yes. Sorry, sir. ஏசப்பா, இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா, இந்த மீட்டிங் முழுவதும் இயேசு சுவாமி எங்களோட அநேக ரிக்வெஸ்ட் நீங்க ஆன்சர் பண்ணிக்க, அநேக பேருக்கு சுகத்தை கொடுத்துருக்கீங்க, அநேக பேரை உங்ககிட்ட இன்னும் பக்கத்துல கொண்டு வந்திருக்கீங்க, அநேக பேர் ரச்சித்திருக்கீங்க. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா, I give Padma Ramesh auntie in your hands இயேசு சுவாமி. உங்க குடும்பத்தை கையில ஒப்படைக்கிறேன் இயேசு சுவாமி. ஏசப்பா,
இந்த லாக்டவுன் முடியுதுன்னு இயேசு சுவாமி அந்த குடும்பத்தை நீங்க சூஸ் பண்ணி இந்த மீட்டிங்க்கு வர வச்சீங்க இயேசு சுவாமி, அதுக்கு நன்றி இயேசு சுவாமி. இயேசுப்பா அதே போல அவங்க ஹஸ்பண்ட் ஆசீர்வதிங்க, அவங்க ஹஸ்பண்ட் உங்க கிட்ட கொண்டு வாங்க இயேசு சுவாமி. God change him, God touch him, talk to him, change him இயேசு சுவாமி, bring him more closer to you இயேசு சுவாமி. God bless the family of abundantly இயேசு சுவாமி. அந்த குடும்பத்தோட எல்லா தேவைகளையும் சந்திச்சுங்க இயேசு சுவாமி. இயேசுப்பா I give தேவன்பு uncle into your hands இயேசு சுவாமி. இயேசுப்பா you bless the uncle இயேசு சுவாமி. அந்த கடந்த வருஷத்து முழுவதும் பாதுகாத்து இயேசு சுவாமி அவங்களுக்கு அந்த ஹீலிங்கை கொடுத்து இயேசு சுவாமி. இயேசுப்பா அவங்க கண்டிஷன் எவ்வளவு வேர்ஸான்னு இயேசு சுவாமி, அது நிமித்தமா இயேசு சுவாமி நீங்க உங்களுக்கு ஹீலிங்கை கொடுத்து எவ்வளவு பெட்டர் ஆக்கிங்க இயேசு சுவாமி. அதுக்காக நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா அந்த அங்கிள் உங்க கையில ஒப்படைக்கிறேன் இயேசு சுவாமி. இயேசுப்பா இந்த புது வருஷத்தை அந்த அங்கிளுக்கான செய்திருக்கேன் இயேசு சுவாமி, அதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி. இயேசுப்பா அவனுக்கு மொத்தமா சுகப்படுத்துங்க இயேசு சுவாமி, சுகமா ஃபுல் அண்ட் கம்ப்ளீட் ஹீலிங் கொடுங்க இயேசு சுவாமி. God, he is all இயேசு சுவாமி. God, no matter what இயேசு சுவாமி, you are the greatest doctor, the healer, everlasting God இயேசு சுவாமி. இயேசுப்பா அவங்க உங்க கையில ஒப்படைக்கிறேன் இயேசு சுவாமி. God bless him abundantly, touch him and heal him from the sickness இயேசு சுவாமி. ஏசப்பா இந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ற ஒவ்வொருத்தையும் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசப்பா அனிதா மேமுக்கான ரெவ்யூ இன்னைக்கு ஆசீர்வதிச்சதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா மிஷலுக்கான ஒர்க் ஆசீர்வதிச்சிருக்கீங்க இயேசு சுவாமி, அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா அவ்வளவு பேர் இயேசு சுவாமி, அவ்வளவு ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் இயேசு சுவாமி, நீங்க அவளை வந்து தனித்துவமா நிப்பாட்டி காமிச்சிருக்கீங்க இயேசு சுவாமி. God, you raised her among all those people இயேசு சுவாமி, அதுக்காக நன்றி இயேசு சுவாமி. ஏசப்பா இந்த குடும்பத்தை இவ்வளவு அற்புதமா வழிநடத்திருக்கீங்க இயேசு சுவாமி. லாக்டவுன்ல இயேசு சுவாமி உங்க கிட்ட கொண்டு வந்து இவ்வளவு அமெரிக்கன்ஸ் நடத்திருக்கீங்க இயேசு சுவாமி, அதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி. God bless the family abundantly and bless them more and more ஏசப்பா. ஏசப்பா அனிதா மேம்க்கு கம்ப்ளீட்டா அந்த ப்ரெஷர் எல்லாம் கம்ப்ளீட்டா ரெடியூஸ் ஆகி இயேசு சுவாமி எல்லா இதுவும் நார்மல் ஆகி அவங்களுக்கும் சரி ஆஸ்டன் அங்கிளுக்கும் சரி 2 பேருக்கும் ஹை ப்ரெஷர் எல்லாமே நார்மலா வந்து கம்ப்ளீட் ஹீலிங் தாங்க இயேசு சுவாமி. இயேசு சுவாமி அதே போல அந்த குடும்பத்துல இருக்க 2 ஓல்ட் கிராண்ட் பேரண்ட்ஸ் உங்க கையில ஒப்படைக்கிறேன் சுவாமி. ஏசுப்பா அவங்களையும் பத்திரமா பாத்துக்கொள்ளுங்க ஏசு சுவாமி. இந்த குடும்பத்தை அற்புதமா இந்நாள் வரைக்கும் இந்த சுச்சுவேஷனை வழிநடத்தி வந்திருக்கீங்க ஏசு சுவாமி, அதுக்காக நன்றி ஏசு சுவாமி. மென்மேலும் ஃபுல்லா அந்த ஃபேமிலியை நீங்க கையில ஒப்படைக்கிறேன் ஏசு சுவாமி. ஏசப்பா I pray for Lily Kuri George auntie Jesus Swami. God bless her abundantly Yesapa. I pray for her, bless her children, bless her grandchildren Jesus Swami. Yesapa and auntie evlo pray blessing எங்களுக்காக வச்சிருக்கீங்க Jesus Swami. அதுக்கு நன்றி தகப்பனே. God send your guardians and shield her and give her the strength Yesapa. Bless her abundantly and take care of her Yesapa. Yesapa I pray for Mary auntie Jesus Swami. I pray for Mary auntie, Mana uncle, Jeffrey and Moni Yesapa. Bless the family abundantly Jesus Swami. Thank you so much for giving Mary auntie as a brave warrior to this family Jesus Swami. அதுக்கு நன்றி தகப்பனே. Yes, Swami, bless the auntie abundantly, yes, Swami. I pray for Moni அவரோட படிப்பாசல yes, Swami. அவ இந்நாள் வரைக்கும் சூப்பரா பண்ணிட்டு இருக்கா சுவாமி, அதுக்காக நன்றி தகப்பனே. அவருக்கான ஞானத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஏசப்பா. ஏசப்பா bless her more and more. அவ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட்டா நல்லபடியா ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணி பிடிக்கணும் ஏசு சுவாமி. I pray for Jeffrey, bless him abundantly சுவாமி. I pray for Mano uncle, ஏசப்பா bless him abundantly. அவங்களுக்கு நல்ல ஆஃபீஸ் கொடுத்து நல்ல வேலையை கொடுத்துருக்கீங்க ஏசப்பா, அதுக்கு நன்றி தகப்பனே. Bless his work more and more, bless his health ஏசப்பா. அந்த குடும்பத்தை shield the family ஏசு சுவாமி. ஏசப்பா அவங்களோட தேவைகளை சந்திச்சு அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்துங்க ஏசு சுவாமி. I pray for Matilda Richards, Sister Matilda Richards ஏசு சுவாமி. God bless her abundantly, touch and heal her from all her sicknesses. God Jesus Swami, bless her family, bless them abundantly and take care of them. I pray for Preetaka Jesus Swami. God bless her. I pray for Preetaka, I pray for Frank and I pray for the 2 kids Jesus Swami. Yesappa இந்த குடும்பத்தை இந்த ஃபேமிலி இந்த மினிஸ்ட்ரிக்கு சூஸ் பண்ணதுக்கு நன்றி Jesus Swami. இந்த மீட்டிங்க்கு சூஸ் பண்ணதுக்கு நன்றி Jesus Swami. God bless her abundantly, bless Akka, bless Ranna and bless the 2 kids Jesus Swami. Bless them abundantly. அவங்களோட தேவைகளை சந்திச்சுங்க. But Chandigarh just shield the family Jesus Swami. I pray for Rosa and Tamam Yesappa. Bless the family abundantly Jesus Swami. God, thank you so much for the healing you gave for Joseph uncle. Thank you so much for the wedding you fixed for Claudia Akka. God bless the wedding Jesus Swami. Bless Claudia Akka. Yesappa அந்த வெட்டிங் ப்ரிப்பரேஷனை கையில் கொண்டுங்க ஏசு சுவாமி. அந்த ப்ரிப்பரேஷனுக்காக எல்லா தேவைகளையும் அந்த ஃபேமிலியோட தேவைகளை சந்திச்சிருங்க. அவங்களுக்கு கரெக்ட் சரியான பாதையில வழி நடத்துங்க ஏசு சுவாமி. bless the family abundantly. I pray for Elvia too. Bless her abundantly and take care of the family ஏசப்பா. ஏசப்பா I pray for சாந்தி சர்மலா. bless her abundantly ஏசு சுவாமி. அநேக சாட்சிகளை சொல்ல வச்சிருக்கீங்க ஏசு சுவாமி, அதுக்காக நன்றி தகப்பனே. God bless her abundantly ஏசு சுவாமி. touch and heal her from all the sicknesses. Bless the family. I bless her family into your hands. Bless them abundantly and take care of them ஏசு சுவாமி. I pray for Sushil sir. I present Sushil sir's family into your hands ஏசு சுவாமி. ஏசப்பா இவ்வளவு அற்புதமா அந்த குடும்பத்தை பயன்படுத்துறதுக்காக நன்றி தகப்பனே, நன்றி ஏசு சுவாமி. ஏசப்பா அநேக பேருக்கு பெரிய பெரிய ஒரு ஒரு பிளெஸிங்கா இருக்காங்க ஏசு சுவாமி, அதுக்காக நன்றி ஏசு சுவாமி. ஏசப்பா இந்த லாக்டவுன் டைம்ல ஏசு சுவாமி இந்நாள் வரைக்கும் ஏசு சுவாமி நேரத்துக்கு நாங்க உங்களை விட ரொம்ப தூரமா போயிருக்கணும் ஏசு சுவாமி. ஆனா நீங்க இந்த குடும்பத்தின் மூலியமா அந்த மினிஸ்ட்ரியை
மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி இயேசு சுவாமி எங்க எல்லாரையும் பக்கத்துல கொண்டு வந்து எங்களை ஒரு ஃபேமிலியா அரவணைச்சு இயேசு சுவாமி எங்களை அற்புதமா எங்களை வந்து வழிநடத்துறீங்க இயேசுப்பாதுக்காக நன்றி தகப்பனே. இயேசுமா குடும்பத்தை ஆசீர்வதிங்க இயேசு சுவாமி. Bless auntie and hands, bless him abundantly, bless his health. I pray for auntie அக்கா, bless them abundantly இயேசு சுவாமி. இயேசுப்பா அந்த குடும்பத்தோட தேவைகளை எல்லாத்தையும் சந்திச்சிருங்க இயேசுவாமி. இயேசுப்பா இந்நாள் வரைக்கும் அந்த குடும்பத்தை அற்புதமா வழிநடத்தி அவங்களோட தேவைகளை சந்திச்சிருக்கீங்க இயேசுப்பா. அதுக்கு நன்றி தகப்பனே, நன்றி இயேசு சுவாமி, நன்றி இயேசு சுவாமி. God இனிமே இதுக்கப்புறமும் இயேசு சுவாமி இயேசுப்பா bless the family abundantly, meet all their needs, rest of the peace in the family இயேசு சுவாமி. bless the health இயேசு சுவாமி. 3 பேரும் இயேசு சுவாமி எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் சேஃபா போயிட்டு சேஃபா வரணும் சுவாமி. சென்ட் கார்னேஜஸ் அண்ட் சீல் them இயேசு சுவாமி. இயேசுப்பா எங்களுக்காக அநேக பேருக்கு எங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறாங்க இயேசு சுவாமி. இந்த மீட்டிங்கை ஒரு நாள் விடாம எப்படியாவது நடத்திடுறாங்க இயேசு சுவாமி. அது நடத்துறதுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த சான்ஸ் கொடுத்ததுக்கு நன்றி இயேசு சுவாமி. அதே போல இயேசு சுவாமி சென்ட் கார்னேஜ் சீல் த ஃபேமிலி. விசாசான என்ன அவங்க ஹெல்த் வைஸோ ஃபினான்ஷியல் வைஸோ இல்ல பீஸ் மைண்ட் மென்டலா என்ன டிஸ்டர்பன்ஸ் கொடுத்தாலும் இயேசு சுவாமி தடுத்து போடுங்க, தூக்கி போடுங்க இயேசு சுவாமி. அந்த ஃபேமிலிக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை தாங்க. என்ன தடைகள் வந்தாலும் வித்ஸ்டாண்ட் பண்ணி கலந்து இது நாள் வரைக்கும் கொண்டு வந்ததுக்கு நன்றி இயேசு சுவாமி. இதுக்கப்புறமும் கொண்டு போங்க இயேசு சுவாமி. Yesuppa, I pray for Smiling Auntie, Nathan, Patrick Uncle. Yesuppa, bless them abundantly, touch them and heal them. God, Jesus Swami, bless them all abundantly and take care of them, Jesus Swami. Yesuppa, I pray for Merlin, I pray for Perlin, I pray for all the people who are not been able to attend this meeting, Jesus Swami. அவங்களுக்காக இருக்க தடைகளை தூக்கி போடுங்க Jesus Swami. Yesuppa, அவங்களும் நிறைய சுவாட்சிகளை சொல்லி இந்த குடும்பத்துல ஒரு பெரிய ஸ்ட்ராங் பில்லர்ஸா இருந்திருக்காங்க Jesus Swami. Bless them more and more and bring them more closer to you. அவங்களுக்கு இருக்க தடைகளை தூக்கி போட்டு அவங்க கொண்டு வாங்க Jesus Swami. Yesuppa, thank you so much for all the blessings you have granted us, God. Thank you so much. Praise the Lord. All this I ask in your most blessed, matchless, and holy name, Jesus Christ. Amen. Amen and amen. I request everyone to kindly pray for Varsha and for a spiritual life and to get more closer to God and to win souls for Christ in your personal prayers as well as in your family prayers. Let's say together, அனைவரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul. Forget not all his benefits. Amen. Benediction, ஆசீர்வாதம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு குடும்பத்தோடும் நீர் இருக்கும்படியாய் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். May the good Lord be with you and guide you and guard you and protect you and shield you and bring his peace and joy and happiness in your life and your family. கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே அவருடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு சந்தோஷம், சமாதானம் மற்றும் அவருடைய பாதுகாப்பையும் உங்களுக்கு கொடுத்து நீங்கள் புகழ்வர்கள் காக்கும்படியாய் கர்த்தர் செய்வாராக. Thank you all for joining us tonight. And tomorrow at 8 o'clock we're going to join and worship God together as one family. இந்த இரவு 8 மணிக்கு எங்களோடு இணைந்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். நாளை சரியாக 8 மணிக்கு நாம் சேர்ந்து துதிக்க போகிறோம். கர்த்தரை ஆசீர்வதித்து கர்த்தர் நாமத்தை நாம் புகழ் மேன்மைப்படுத்த போகிறோம். ஆமென். Hallelujah. Thank you all. Good night. Good night, sir. Great, Anna. Good night, Auntie. Good night, everyone. Good night, everyone. Thank you so much. Good night. Thank you, sir. Thank you, ma'am. Thank you, sister. Thank you so much, Thank you all. sister. Thank you all. Thank you. Thank you, sister. Thank you, auntie. Thank you, auntie. Good night. Good night. Good night.